இன்ஜினியர் சார், உங்களை கான்ட்ராக்டர் கூட்டி வர சொன்னாருங்க. வர்றாங்க. நீ அதுல சொத்த இதுல சொத்த அப்படின்னு அரசாங்கத்துக்கு எழுத வேண்டியாம என்ன? ஒரு இன்ஜினியருடைய கடமையை உணராம பேசுறீங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காலமெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அணையம் தகுதி இல்லாத பொருள்களை கொண்டு கட்ட சொல்றீங்களே, இந்த அக்கிரமத்தை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ நல்ல சாமான போட்டு கட்டினா எனக்கு நஷ்டம் இல்ல வரும்? இல்ல இல்ல, எஸ்டிமேட் படி கட்டினாலே உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கொள்ள லாபம் அடிக்கலாம்ங்கிற ஆசையில நிறுத்து. நீ உன் முதலாளிக்கு துரோகம் நினைக்கிற. பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்யத்தான் வேணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு பொது நலம் தான் முக்கியம். இந்த பொது நலம், தியாகம், பரோபகாரம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பேஷனா போயிடுச்சு. இப்போ பொது நலம்ன்றத ஒரு போலித்தனமான வாதம். அதை நம்பி கெட்டு போவாதே. அந்த கவலை உங்களுக்கு வேண்டியது. மரண தருவாயில என் கடந்த கால வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கும் போது இதுவரையிலும் நான் யாருக்கும் தீங்கே செய்யல, நன்மையைத்தான் செய்தேங்கிற நிம்மதியோடு நான் சாக விரும்புறேன். போனா போதும் உனக்கு வேலை கொடுத்தேன், கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுறேன். அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் உங்க பேரை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு அணைக்கட்டு உடைஞ்சி ஆயிரம் ஆயிரம் குடிசைகள் தண்ணீர்ல முழுகி அந்த கொடுமைக்கு பலியான ஏழை எளிவங்கள்லாம் உங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாதேங்கிற நல்லெண்ணத்தில் தான் சொல்றேன். அது தெரியும் நல்லெண்ணம். கடைசியா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்காது. உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நான் பயப்படுறேன். நீ பாஸ் ஆயிட்ட. என்ன சொல்றீங்க? இவ்வளவு பொறுப்பான விஷயத்தை உங்ககிட்ட ஒப்பி இருக்கிறனே, அதுக்கு தகுதி தானான்னு உன்னை டெஸ்ட் பண்ண நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். உண்மையா சொல்றீங்களா?